இன்றைய வெளிச்சத்தின் காலை வணக்கம். இரு நண்பர்கள், நெருக்கமான நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் பணக்காரன், இன்னொருவன் சாதாரண நிலையில் இருக்கிறவன். ஆனால் நல்ல புத்திசாலி, திறமையானவன். இந்த பணம் படைத்த நண்பன் தன் நண்பனுக்கு சில பணங்களை கொடுத்து, இதை மூலதனமாக வைத்துக்கொள், நான் உன்னை நம்புகிறேன், நீ ஒரு நல்ல கடையை, வியாபாரத்தை ஆரம்பி, இறுதியிலே நாம் பங்கு பிரித்து கொள்ளலாம் என்று சொல்லிக் கொடுத்தான். கடையை ஆரம்பித்தார்கள். மிக நன்றாக அது வளர ஆரம்பித்தது. கிளைகள் பரப்ப ஆரம்பித்தான். ஆனாலும் கூட அந்த நண்பனுக்கு ஒரு துரோக மனப்பான்மை வந்தது. என் திறமையினாலே தான் இதை நான் செய்தேன், எனவே அவனுக்கு நான் இந்த பங்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி எண்ணினான். சில ஆண்டுகள் கழித்து நண்பன் திரும்பி வந்து கேட்டபோது அதை மறுத்து விட்டான். நீ பணத்தை வேண்டுமானால் வாங்கிக்கொள், லாபத்தில் பங்கு தர முடியாது என்று சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு, வேதனையோடு அந்த நண்பன் அவன் திரும்பி தன்னுடைய வீட்டிற்கு போய்விட்டான். ஒன்றுமே சொல்லவில்லை. சில ஆண்டுகள் கழிந்தது. அந்த நண்பன், துரோகம் செய்த நண்பன், கடையை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பேங்க்கில் நிறைய லோன் வாங்கினான். ஆனாலும் கூட கட்ட முடியவில்லை. கடைசியில் பேங்க் அந்த கடையை பறிமுதல் செய்துவிட்டது. வஞ்சனையாய் பெற்ற பணம் வஞ்சனையாக மறுபடியும் பறிபோனது. வேதம் சொல்லுகிறது, வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும் என்று சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாய் இருப்போம், ஆசீர்வாதங்களை பெறுவோம்.